ஏன் இப்ப திடீர்னு புரொடெஸ்ட் இல்லைங்க, அது பண்றாங்க? அவங்கள கேஸ் பாவம் அவங்கள போட்டுருவாங்க. வந்து செயல்பட விடாமல் தடுக்குதுங்க. எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நேற்றுக்கு ஸ்டாலின் கூட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? அதே மாதிரி எடப்பாடி கூட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? அது கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வர கூட்டம் கூட்டி வரப்பட்ட கூட்டம். விஜய்க்கு வர கூட்டம் தன்னெழுச்சியாக வர கூட்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே காசு கொடுக்காம கூட்டம் வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான், அதில் சந்தேகமே வேணாம். ஆனால் நீங்கள் வந்து லெவல் வரணும்னு சொல்லுவீங்களா? அது எப்படி விஜய்க்கு மட்டும் அந்த ஓரவஞ்சனையை பண்ண முடியும்? ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு எப்படி கியூஆர் கோடு கொடுக்க முடியும்? எத்தனை கூட்டங்களில், மிகப்பெரிய கூட்டங்களில் ஸ்டாலின் பேசியிருக்காரு, எத்தனை கூட்டங்களில் எடப்பாடி பேசியிருக்காரு? தொடர்ச்சியா பேசிட்டே தான். அப்போ அவங்க 2 பேருக்கு இல்லாத கட்டுப்பாடு விஜய்க்கு மட்டும் எப்படி போடுவீங்க? இப்போ விஜய் முடக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். 100% விஜயை திமுக அரசு முடக்குகிறது. அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் திமுக அரசு முடக்குகிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். அது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த சம்பவத்தை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு விஜயோட செயல்பாடுகளை முழுக்க 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 திமுக அரசு முடக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, நடுங்குகிறது. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். வெளியில் 1000 வீராவேசமாக அவங்க பேசலாம் திமுக, உள்ளுக்குள்ளே அவர்கள் நடுங்குகிறார்கள். இல்லாட்டி எதுக்கு நீ அவங்க மட்டும் இவ்வளோ கட்டுப்பாடு போடுற?